இருக்கலாம், இல்ல விசிக தோழர் ஸ்பேஸா இருக்கலாம், ஈவன் டிவிகே ஸ்பேஸ்ல கூட நீங்க வந்து பேசலாம். நம்ம நெறையாவே பேசியிருக்கோம். எங்கேயுமே உங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் நாங்க பண்ணான்னு எனக்கு உறுதியா சொல்ல முடியும். நாங்க எங்கேயுமே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணதில்ல. உங்கள அப்ஜெக்டிவா கூட நாங்க எடுத்தது கிடையாது. ஸோ, நீங்க வந்து என்னைக்கும் பேசலாம். பட் என்ன எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அரசியல் பேசும்போது அவங்க அரசியல் பேசாம அப்யூஸ் பண்ணும்போது, நாங்க வந்து அந்த அரசியலுடைய அந்த பிலோ த பெல்ட்டுக்குள்ளயும் போகாம, அவங்களுக்கும் ட்ரிகரிங்கோட நாங்க பண்ணணும்னு முடிவு எடுக்கும்போது, இந்த கொத்தூசு, கொத்தடிமை எல்லாம் தான் எங்களுக்கு கிடைக்கிற ஆப்ஷன்ஸா இருக்கு தோழர். என்ன பண்ண இல்ல. முடியும் சொல்லுங்க? நான் என்ன சொல்றேன், அவங்க வந்து உங்கள மட்டும் பண்ணல, கூட இருக்கிற எங்களையும் தான் பண்றாங்க. அது ஒரு என்ன சொல்ல, அந்த இண்டிவிஜுவலா அந்த கேங் சரியில்லையே தவிர, அது வந்து ஒரு கட்சிய அட்டாக் பண்ணுது, வைக்குதுன்னுலாம் கிடையாது. இட்ஸ் a சிக் மைண்ட் இல்ல பீப்பிள் இல்ல தோழர், அவ்வளோதான். மார்பிங் பண்ணி போடுறான் தோழர். ஒரு கட்சி தலைவரை மார்பிங் பண்ணி விளக்க கையில வச்சுக்கிட்டு போடுறான். அவனை நம்ம என்னன்னு சொல்றது தோழர், நீங்க சொல்லுங்க. அவன் அவனை செருப்பு மனுஷனே இல்ல. கட்டி அவன் அடிக்கலாமா வேணாமா மனுஷனே அதுல? கிடையாது. இல்ல அது இப்ப நான் போய் நான் ஒருத்தவன் கேட்டோனே இப்ப என்ன எழுதுறான் என்ன தோழர். டேக் பண்ணி கட்சி தலைவர்கள நீங்கலாம் போட்ட போடுறாய்ங்க. ஒரு இல்ல போஸ்ட் எல்லாத்தையும் இவங்களுக்கு என்ன எடுத்து இல்ல காமிப்பானுங்க. இவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஒருத்தவன் இவனுங்க எல்லாருமே எழுதுறான் ஃபேக் தோழர். ஐடி. இல்ல தோழர், இவனுங்க எல்லாருமே ஃபேக் ஐடி. இப்போ அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்த மினர்வா தோழர் நீங்க இருந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு தோழர் வந்தாங்க. அவங்க பேரும் கூட எனக்கு மறந்து போச்சு. நாங்கலாம் எனேபிளர் கிடையாதுன்னு கூட என்கிட்ட பேசுனாங்க. நான் உங்கள சொல்லல தோழர், நான் சொல்லிட்டு இருந்தேன். அன்னைக்கு என்ன ஒரு போஸ்ட் போடுறதுக்கு என்ன பண்றாங்க, என்னோட கவர் ஃபோட்டோவ எடுத்து வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, கவர் ஃபோட்டோவ பார்த்தாலே அரசியல் தெரியுது அப்டின்ட்டு போறாங்க. ஏன்னா, நான் வச்சிருக்கேங்கிற நான் வந்து அத வந்து அவங்க ட்ரிகரிங் பாயிண்ட்டா தான் நான் வச்சிருக்கேன். அவங்க ட்ரிகர் ஆயிருக்காங்க. ஸோ நான் ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனா இதே நான் அந்த தோழரோட ஃபோட்டோ எடுத்து நான் அப்படி போட முடியுமா? அப்ப என்னன்னா, இவங்க கூட சுத்தி, சுத்தி என்ன ஆயிடுறாங்கன்னா, அவங்களே தன்னை அறியாம ஒரு அப்யூசரா மாறிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். அப்ப நாம என்னதான் ரெட்டாலியேட் பண்ண முடியும் நாங்க? சொல்லுங்க. என்ன ரெட்டாலியேட் இல்ல பண்றது? ஒருத்தவன் எழுதுறான் தோழர், நார்மலாவே ஏதோ ஒரு விமர்சனத்துக்கு நார்மலாவே எழுதுறான். இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. படுத்து பொழைக்கிற கம்யூனிஸ்ட்னு எழுதுறான், படுத்து பொழைக்கிற விசிகான்னு எழுதுறான் நார்மலாவே. ஸோ அவனை நம்ம எப்படி நம்ம எதிர்கொள்றது? இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் எழுதுகிற அந்த செயின் தொடரில் நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போடுவேன் அவன் ரேஞ்சுக்கு. ஆனால் முக்கால்வாசி தோழர்கள் அதை தவிர்த்துருவாங்க. ஸோ அவனெல்லாம் எப்படி தோழர் நம்ம வந்து இங்கே எதிர்கொள்றது? உங்கள மட்டும் தான் அப்படி எழுதியிருக்காரா? ஒரு ஸ்பேஸ் போட்டு என்னென்ன பேச்சு பேசுறான் தெரியுமா? நீங்கலாம் வீட்டோட பேசாம இருக்க வேண்டியதானே? உங்களலாம் எவன்டி வந்து பேச சொன்னது? இப்படிலாம் பேசியிருக்கான். அவனுக்கு யாரும் பொண்ணுங்க சொல்லிட்டு மேலயும் மரியாதை பேசுங்கய்யா. கிடையாது, யார் மேலயும் மரியாதை கிடையாது. இந்த மாரி ஜென்மத்தோடலாம் போய், நீங்க ஒரு அரசியல்வாதிய வந்து தப்பா பேசிட்டான்னு நீங்க என்ன பேச சொல்றீங்க? இவங்களலாம் சாக்ஷி வந்து தோழர், அது யாரு? கம்ப்ளீட்டா என்ன பொறுத்தவரைக்கும் அந்த 200, 300 லிசனர வெறி தான் நாய். நான்லாம் கேள்வி கேட்பேன். இல்ல சரி, அந்த நான் டீட்டெயில்ல எடுத்திருக்கீங்கல்ல, அது நான் எப்ப கொடுக்க நான் போறீங்க? திருப்பி ஐயா ஐயா நாங்க ஒரு பப்ளிஷ் நிமிஷம் பண்ணிக்கிறோம், என்ன ஒரு நீங்க நிமிஷம். டீட்டெயில்? விட்டுருங்க. இப்ப ராஸ்தி ஐயா ஒரு நிமிஷம் ஒரு இருங்கண்ணா. நிமிஷம். அவனை பத்தி டீட்டெயில் எடுத்திருக்கேன்னு நீங்கல்ல, நீங்க விட்டுருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க விட்டுருங்க, வர பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எங்களுக்கு கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல நான் சாம். இல்ல இல்ல சாமு, see, நான் நீ என்ன நான் பத்தி திருப்பி டீட்டெயில் அது கேட்டா நீங்க அப்ப உங்களுக்கு மீட்டிங்க்கு பிரச்சனை வரியா? வேண்டாம். உங்களை யாரையுமே நான் இழுக்கலைங்க. நீங்க எதுக்குங்க வர்றீங்க? நீங்க யாருமே வேணாங்க. நானே லாயர் தாங்க, நான் ஏங்க பாத்துக்கிறேங்க. நான் பப்ளிஷ் பண்ணிக்கிறேங்க, நீங்க கொடுங்க. நான் திருப்பியும் சொல்றேன், இது வந்து ஒரு 4-5 ஐடி ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? நான் திருப்பியும் சொல்றேன், இந்த டிஎம்கேயோட ஐடி விங் ஈகோ சிஸ்டம் ஹேஸ் டு சேஞ்ச். நான் திருப்பியும் சொல்றேன், அதான் ப்ராப்ளம். அதத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இஸ்கரா தோழர். அதான் நானும் சொல்லிட்டேன். அதே ஏன்னா தான் இது வந்து சொல்லுவேன். இது நீங்க வந்து எப்படின்னா ப்ரொவோக்கிங்கா ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணாத வரைக்கும் இஸ்காரா இல்ல இந்த யூ கேனாட் எக்கோசிஸ்டமை ஸ்டாப் பண்ண முடியாது. ஆல் நீங்களும் ப்ரொவோக்கிங்கா ப்ரொவோகேஷன் பேசுறீங்க, இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஆல் ப்ரொவோகேஷன் ட்ரிகரிங் இஸ் நாட் ஈக்குவல். அப்படி பார்த்தா சம்சித் தான் இருக்கிறதுலயே எல்லாரும் ட்ரிகர் பண்ற அதிகமான ஆளு. ஆனா அதெல்லாம் அது ஈக்குவல் பண்ண முடியுமா? எடுத்து கொண்டு போய் நீங்க 10 அப்படி நிமிஷத்துக்கு ஒரு ஈக்குவல் வாட்டி பண்ணாதீங்க. சம்சீர் கூட தான் அப்படியே ரத்தம்லாம் கொதிக்கிற மாதிரி ஒரு ட்வீட் போடுறாரு. ஆனா என்ன பண்றது? that is part and parcel of social media. அது வந்து வேற. ஆஹ் ஆனா இங்க பேசுறது அதுல வேற. ஒரு நான் என்ன லிமிட் சொல்றேன், இருக்கு. அந்த லிமிட்டை that கிராஸ் பண்ணி ஒரு கும்பல் இங்க செயல்படுது. அந்த கும்பலை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு எல்லாருமே தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இல்ல 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 அது கரெக்ட் தான். அகைன் ஐ எம் புட்டிங் நோ அக்கௌண்டபிலிட்டி ஆன் மினர்வா ஆர் எனி ஸ்பெசிபிக் இண்டிவிஜுவல். இன்ஃபேக்ட் இந்த டிஎம்கேக்காக சோஷியல் மீடியால பேசுற ஐடிஸ் மேல எந்த அக்கௌண்டபிலிட்டியும் நான் போடல. பட் நான் அக்கௌண்டபிலிட்டி போடுறது டிஎம்கே ஐடி விங் மேல, டிஎம்கே பார்ட்டி மேல. அவங்க தான் பண்ணணும் இதை. ஓகேங்களா? இங்க இருக்கிற செப்பரேட் ஐடிஸோ இல்ல 4-5 ஐடிஸ் இருக்கிறது இதெல்லாம் மாத்த முடியாதுங்க. அவங்க எப்படி பண்ண முடியும்? எனக்கு டிஎம்கே புரியல. இப்ப டிவிகேலே வந்து ஒரு 1000 ஐடி வந்து அனானமஸா சும்மா விஜய் நான் போட்டோ வச்சுட்டு சுத்துது. அவங்கள என்ன நீங்க இல்ல டிவிகே நான் ஐடி விங்க சிம்பிளா ஸ்டாப் பண்ண கேக்குறேன். முடியும்? உங்களுக்கு வந்து நிஜமாவே வச்சுட்டு அதான் வந்து ப்ராப்ளமேட்டிக் ஆகினா எதுக்கு ஜூலி மாதிரி ஒரு ப்ராமினன்டான ஐடி டிஎம்கே சப்போர்ட்டா அந்த ஸ்பேஸ்ல போக பேசணும்? எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. சாரி, எனக்கெல்லாம் அவங்க ப்ராமினன்டான ஒரு ஆளெல்லாம் நான் ஏங்க கன்சிடர் பண்ண மாட்டேன். இன்னைக்கு அவங்க பூரா தாங்க ஒன் ஆஃப் தி ஏங்க எல்லா ப்ரோட்டெஸ்ட்டுக்கும் போறாங்க. அவங்க இன்னைக்கு பூரா எல்லா மீடியாவா ப்ரோட்டெஸ்ட்டுக்கும் போறாங்க. எல்லா இல்ல லீடர்ஸோடயும் போட்டோ எடுக்கிறாங்க. இல்ல ஜென்ஸ் நான் அதனாலதான் டிஎம்கேல வந்து சொல்றேன். ஒன் ஆஃப் த கோஆர்டினேட்டர்ன்றீங்க. சம்ஷீர் மாசு
பக்கத்துல உட்காந்து வீடியோ எல்லாம் போடுறாங்க. இல்ல மினர்வா நான் பாக்க இடைத்தேர்தல் ஏதாவது நின்று போறாங்க, அவசரப்பட்டு எதை சொல்லிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. இது பார்க்க எப்படி இருக்குன்னா, ஒரு ஐடி விங்ல ஒரு 4-5 குரூப் விதவிதமா, உன் வேலை இது, உன் வேலை இது, உன் வேலை இது, நீ ஒழுங்கா பேசு, நீ அபியூஸ் பண்ணு, நீ இந்த மாதிரி பேசு, உனக்கு ஒரு அஜெண்டான்னு சொல்லி எது ஒர்க் அவுட் ஆகுதோ ஒர்க் அவுட் ஆகலையோ டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்குது. லிட்டரலி DMK is trying out all those things தோழர் in the social media. அப்படி ஒரு ஒருத்தர் இல்ல நிறைய இல்ல செட்டப்பே இல்ல இல்ல இது கிடையாது. அதான் டெஸ்டிங் உண்மை. எல்லாம் கிடையாது. இங்க பாருங்க, இது டெஸ்டிங்கே கிடையாது. நான் சொல்றேன். நான் வந்து ட்விட்டர்ல வந்து 2014 இருந்து இருக்கேன். நான் ரொம்ப ஆக்டிவா வந்தது ட்விட்டருக்கு வந்து 2020, அதாவது கோவிட் டைம்ல இருந்து நான் இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் இங்க திமுக எக்கோ சிஸ்டம் முதல்ல எப்படி இருந்தது. நான் தான் சொல்றேன், 3 ஐடி தான் எனக்கு தெரிஞ்சு பேசவே முடியாது. ஹராப்பன், ராஜு, யாரோ இவனுக்கு தான் கெட்ட வார்த்தையே பேசுவானுங்க. மீதி இருக்க டிஎம்கே ஹேண்டில்ஸ் யாருமே கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. அதிகபட்சம் அவங்க வந்து இடபிள்யூஸ்ன்னு கடிச்சிக்கிட்டு இருந்தாங்களே தவிர, அந்த மாதிரி எக்கோ சிஸ்டமே இங்க கிடையாது. அப்போ வந்து ஐடி விங்கோட இன்சார்ஜ் பிடிஆர் தான். நீங்க வந்து கூட்டணி கட்சிக்காரங்களை கடிக்க கூடாதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அங்க இருந்தது. எப்போ வந்து தோழர், நான் மினர்வா, நீங்க இதுக்கு நீங்க பதில் சொல்லலாம். பட் ஆனா நான் என்னுடைய ஃபீலிங் அண்ட் அப்சர்வேஷன் இதுதான். டிஆர்பி ராஜா வந்ததுக்கு பிறகுதான் இந்த எக்கோ சிஸ்டம் இவ்வளவு டர்ட்டியா மாறி இருக்கு. அதுக்கு காரணம் அவரா இல்லையாங்கிறத தாண்டி அவரோட கோஆர்டினேஷன் இங்க இல்ல. அதுதான். இல்லை அது உண்மை. நான் கிட்டத்தட்ட கொரோனா டைம்லேருந்து ஸ்பேசஸில் இருக்கேன். இந்த ஸ்பேசஸ் வந்து இங்கே வந்து ட்விட்டரில் வந்ததுலேருந்து நான் இருக்கேன். இங்கே எல்லார் கூடயும் திமுக உட்காந்து ஐடியாலஜி பேசியிருக்கேன். இவன் என்ன இன்னைக்கு வந்து டேட்டான்னு நீங்கள் இன்டெலிஜுவல்னு நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் முக்கால்வாசி பேர். இதே திமுகவில் கேஎம்பின்னு ஒரு அண்ணா இருப்பார். அவர் அப்யூஸ் பண்ண மாட்டார். அவர் அவ்வளோ அழகாக பேசுவார். ஸோ இந்த மாதிரி ஐடியெலாம் இங்கே இயங்கிட்டு இருந்துச்சு. அதாவது இல்ல கருத்து முரண்பாடு இருந்தாலும் அவ்வளோ ஜென்யூனாக போவோம். ஸ்பேஸு விடிய பேசுவோம். எல்லாம் வந்து அகெயின்ஸ்ட் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு இல்ல அதெல்லாம் நீங்க பேசுவோம். அதை ஐடி தாண்டி வேற எதுவுமே பேச மாட்டோம். இல்ல ஸோ சாரி, இது சம்ஷீர் சம்திங் சொன்ன சொன்னதுக்கு மாதிரி நான் இந்த மெத்தடே மாறினது வந்து டிஆர்பி ராஜா வந்த இல்ல பிறகுதான். அதுக்கு மட்டும் நான் ரிப்ளை பிடிஆர் பண்ணிடுறேன். அப்படியா இருக்கக்குள்ள இருந்தா டேட்டா ஸ்பேஸா வந்து இங்க ஸ்பேசஸ் நிறைய ஐடிகள் இருந்துச்சு. டேட்டாவோட பேசுறது நிறைய தரவுகளும் தெரிஞ்சுக்கிட்டோம் டிஎம்கே பத்தி. ஸோ அந்த மாரிலாம் இருந்த ஐடி. நான் சொன்ன கேஎம்பிலாம் அவ்வளோ தரவு கொடுப்பாரு. அவ்வளோ கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையா இருக்கும். அந்த திமுக காரன்னு ஒரு விமர்சனமே வராது அவர் மேலாம். விமர்சனம் இருந்தாலும் ஜெனுவினா வைப்பார். கேள்வி கேட்டெல்லாம் அவ்வளோ பதில். ஸோ அந்த மாதிரிலாம் இயங்கின இந்த ஸ்பேசஸ் இந்த மாதிரி மாறி போனதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் இந்த குரூப் தான். அதெல்லாம் சாம்சங்ல கண் கூட தெரிஞ்சு தோழர், மினர்வா தோழர். தோமுசா சார்பா ஒரு அறிக்கை வருது. அந்த அறிக்கை நீங்க எல்லாமே நீங்க சாம்சங் டைம்ல நீங்க டிஎம்கே ஹேண்டில்ஸ் எப்படி நடந்துக்கிட்டாங்க, அதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி உங்களை மாதிரி நிறைய தோழர்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண தோழர்கள் எப்படி புள்ளி பண்ணப்பட்டாங்க, இங்க எல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். டிஎம்கே ஹேண்டில்ஸ் இங்க வந்து உட்கார்ந்து இந்த பிரச்சனையில திமுக அரசு வந்து தலையிடணும், இது தப்பா தான் போயிட்டு இருக்குன்னு பேசினவங்க எல்லாம் எவ்வளவு அட்டாக்க வாங்கினாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த அட்டாக் வந்து ஒரு இந்த சிண்டிகேட்டோட தான் நடந்தது. இந்த சானிட்டரி ஒர்க்கர் விஷயத்துல நம்ம நெகோசியேஷன்ல ஃபெயில்டுன்னு சொன்னதுக்கு எனக்கு எவ்வளோ சண்டை, ஒரு வாரமா நான் எவ்வளோ போராடினேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதை கடந்து போயிருங்க. ஆனா நான் என்ன சொல்வேன்னா, இந்த நீங்க டிஎம்கே ஐடி விங்க டிஆர்பி ராஜான்னு சொல்றீங்கல்ல, இது வந்து என்ன சொல்றது, அப்படி நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம பசங்க சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு எங்கேயாச்சும் எதுலயாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? அப்படி எதுவும் பண்ணதில்ல. அங்க ஐடி விங்ல இருந்து அஃபிஷியலா திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. இங்க இருக்கிறவங்கள மரியாதையா பேசுங்க, ஒழுங்கான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுங்கன்னு ஓப்பனா. அப்ப ஏன் அத ஓப்பனா அத்தனை வாட்டி சொல்லணும்? இப்ப டிஆர்பி ராஜாவே அன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்தோனே, அந்த பர்த்டே விஷயம், அடுத்த செகண்ட் அங்கிருந்து இங்க மாதிரி ஃபேமிலிய டேக் பண்ணாதீங்க, வைக்காதீங்கன்னு ஏன் சொல்லணும்? அவளுக்கு வந்து இது நல்லது தானே. எல்லா பக்கமும் போய் அடிங்க, இது பண்ணுங்கன்னு அவங்க அமைதியா தானே இருக்கணும். பட் கட்சியோட அஃபிஷியல் ஹேண்டில் வந்து திரும்ப திரும்ப நோட்டீஸ் மாதிரி போட்டே இருக்கு. டுவர்ட்ஸ் எலெக்ஷன் ஓகே, எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப நன்றி. ஆனா இங்க வேற எந்த கட்சியில இருந்து செயல்படுற பெண்களை யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது, இன்னொரு கட்சியை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு டிஎம்கே ஐடி விங்ல அஃபிஷியலா போடுறாங்க. இடையில இல்ல இவன் தோழர், அப்படி பிரச்சனையா பார்த்தா நான் ஒரு டிஆர்பி பெரிய ராஜா போஸ்ட் போட்டேன். அது டிஆர்பி ராஜா திரும்ப ரீபோஸ்ட் பண்ணாரு. போய் அதுல தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அவர் மெசேஜும் போட்டாரு. எதுக்கு அப்போ போடணும்? அவனுங்களை வளர்த்து விடுறத நீங்க நம்புறன்னா எதுக்கு எங்க கூட நிக்கணும்? நீங்க நாங்க எங்க கேக்குதுங்களா? நம்புறோம், நம்ப தோழர் வைக்கிறோம். கிஃப்ட் கிஃப்ட் எல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்களே தோழர் டிஆர்பி ராஜா. எஸ்கே ஒரே நிமிஷம், ஒரு ஸ்பேஸ்ல நீங்க பேசுறீங்க. நீங்க போனோடனே என்ன சொல்றாங்க, அவர் வந்து கையெடுத்து கும்பிடுற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க வந்து உங்க வேலையை மட்டும் பாருன்றதா அர்த்தம். இந்த அவருக்கே எல்லாமே பைத்தியக்காரன் தெரியும். சொன்னதை நீங்க நம்பிடுவீங்க. இந்த பைத்தியக்காரன் அதுதான் சொன்னதை அப்ப நாங்க நீங்க நம்பிடுவீங்க. அதாவது டிஸ்அசோசியேட் பண்ணணும்ல யாராவது. சம்ஷீர்
சரி, இப்போ இவங்க வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாங்க தெரியுமா, அந்த இதை ஸ்டாப் பண்ண வந்துட்டு டிஆர்பி ராஜ் அதை இன்ஸ்டிகேட் பண்ணதே வந்துட்டு எல்ஓபி. இப்போ இது எப்படி இருக்குன்னா, இவங்களே பாம் வைப்பாங்களா, இவங்களே எடுப்பாங்களா, அந்த மாதிரி இருக்கு. இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லாது. மினர்வா தோழர் ஒரே நிமிஷம். டேனியல் நான் பேசுறீங்களா? கேக்குதா அவர்னா? இல்ல எனக்கு கேக்குதுண்ணா. தெரிஞ்சு இது இந்த ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் இது ரொம்ப அதிகமாயிருக்கு. காரணம் திமுகவோட எக்கோ சிஸ்டம். நான் வந்து டைரக்டா சார்ஜ் பண்றேன். எக்கோ சிஸ்டத்துக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு டிப்ரெஷன் மோடுக்கு போயிருக்கீங்க. எல்லாம் ஆராசா இப்படி வந்து எடப்பாடி பத்தி பேசணுன்னே கண்டிச்ச திமுக தலைமை அவர் ஒரு ட்வீட் போட்ட போது கண்டிச்சிருக்கணும். பப்ளிக்கா கண்டிச்சிருக்கணும். கண்டிக்கவே இல்லை. அதுக்கடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் ஆரம்பிச்சு எல்லா ஐடியும் அது ஆர்எஸ் பாரதி என்ன பேசுறாரு? இல்ல இல்ல இருங்க ஆர்எஸ் சம்ஷீர் பாரதி யாரு? இல்ல இந்த டிசிப்ளின் இந்த எல்லாமே வந்து ஏன் நாங்க வந்து என்ன ஒதுக்கப்பட்ட ஒரு கட்சியா? எங்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட ஏன் எந்த கட்சியெல்லாம் பிரிவிலேஜுமே கிடையாதுங்க. இல்ல? ஏங்க ஆதவ நீங்க தாங்க அர்ஜுனா அல்ல அப்படி தோழர். அல்ல அல்ல திட்டுறாரு, அல்ல 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 கத்துறாரு. அல்ல அதை அல்ல யாருமே கேட்க யூ மாட்டீங்க. நாங்க ஹேவ் மட்டும் தட் எப்பவுமே யூ டிசிப்ளினா யூ இப்ப என்ன டிசிப்ளினா இல்ல இருக்கலாம் சம்ஷீர். நீங்க தாங்க ஆனா கிளைம் இந்த பண்றீங்க தோழர். கோவம் எப்படி கத்துறாரு நீங்க பாத்தீங்கல்ல? போலீஸ வச்சு கொன்னு குமிச்சிங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு நான் ஆதவ அமைதியா அர்ஜுனா எங்கேயாவது ஓகே இத இல்ல ஆதவ ப்ரொவோக்கிங்கா அர்ஜுனா பேசுனது பண்றாரு. நான் இப்படிதான் இல்ல இல்ல மினர்வா நான் ஆதவ இப்படிதான் அர்ஜுனா ட்வீட் பேசுனது போடுன்னு தப்புன்னு போடலாம். நாங்க சொல்லியிருக்கோம். நீங்க கேளுங்க. ஆதவ அர்ஜுனா பேசுனது தப்பு. அது வந்து நீதிமன்றம் தான் முடிவு எடுக்கணும். வழக்கு விசாரணையில் இருக்கும்போது வழக்கு தான் முடிவு பண்ணணும் நாங்க இப் சொல்லியிருக்கோம். ஒரு நிமிஷம் இ- தோழர் ஒரு நிமிஷம். ஆனா ஆதவ அர்ஜுனா பூ முடிந்தவனை புறந்தள்ளின்னு போஸ்ட் போட்டாரா? இது என்ன நீங்க எதோட ஈக்குவலைஸ் பண்றீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? அதை விட ஒஸ்தா பேசியிருக்காரு. அதை விட ஒஸ்தா ப்ரொவோக்கிங்கா கேவலமா பேசியிருக்காரு. இல்ல ஏங்க ஜாதி, முட்டாள் அதாவது முதல்வரே, நீ மேடை ப்ரொவோக் போட்டு போயிரு, இருக்குங்க. நீ இல்ல ஆண் எல்லாமே பாலிடிக்ஸ்ல பேசியிருக்காரு. ப்ரொவோக் இருக்கும். நீங்க அது எந்த லிமிட்ல இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. யாருமே ப்ரொவோக் பண்ணாம இங்க இல்ல வந்து அதை எப்படி கடந்து புத்தர் எல்லா போறீங்க? கட்சிக்கு ஐடியல் வந்து புத்தர் கிடையாது. சரிங்களா? சோ நீங்க ப்ரொவோகேஷன்ஸ் இருக்குமா? எஸ் அஃப்கோர்ஸ் அது ரெட்டாலியேஷன் நான் சொல்லுவேன். ரெட்டாலியேஷன் இருக்கும். அதோட லிமிட்னு ஒண்ணு இருக்கு. பூ முடிந்தவனை புறந்தள்ளிங்கிறது என்ன லிமிட்டுக்குள்ள வருது? அப்ப ஆர்எஸ் பாரதி ஒருத்தனை வந்து அன்பானந்தமா அவன் பேரு அந்த பையன் பேரு. அவனை வந்து கைது பண்ண போகும்போது எதுக்கு கைது பண்ண போறாங்க? நீங்க தான் சொன்னீங்க. டிஐபி ராஜா சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஃபேமிலி பத்தி பேசாதீங்க. நோ அப்படின்னாரு. அவன் ஃபேமிலி பத்தி பேசுனது கைது பண்ண போறாங்க. அதுக்கு ஆர்எஸ் பாரதி யாரு? திமுகவினுடைய அமைப்பு செயலாளர். அவர் என்ன சொல்றாரு? ஒருத்தன் பேசினா கைது பண்ணிடுவோம். நாங்க நாளைக்கு 1000 பேர் பேசுவோம். உனக்கு ஜெயில் இருக்குமான்னு கேட்கிறாரு. அப்ப அதனுடைய மீனிங் என்ன? அமைப்பு செயலாளர் 1000 பேர் பேசுங்கன்னு தானே சொல்றாரு. இல்ல அந்த சைடு இதுக்கு முன்னாடி பேசுறவங்களெல்லாம் நீங்க கைது பண்ணீங்களா அப்படின்றது தான் பாயிண்ட். அதுல எத்தனை பேரை அந்த சைடு கைது பண்ணீங்கன்னு நீங்க கேக்குறாங்க. கைது பண்ணீங்களான்னு அவர் கேட்கலீங்க. அடுத்து 1000 பேர் பேசுவான். 1000 பேர் அவங்களால கைது பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு அவரு. அது தப்புனே அவர் சொல்லல அவர் வாயில. அவர் அமைப்பு செயலாளர். அவர் தான் அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன். இன்னைக்கு திமுகவின் அலுவலகத்தின் அமைப்பு செயலாளர். இன்னைக்கு நடக்கிறது இருக்குல்ல, இந்த ஒரு வெறியாட்டம் மாதிரி இருக்குதுல்ல, அதை யாரு ட்ரிகர் பண்ணது, யாரு ஸ்டார்ட் பண்ணது? திமுக வந்து நான் சொல்லாங்க ஒரு 10 ஐடி உட்கார்ந்து அமைதியா இருங்க தோழர்களே, இப்படிதான் அணுகணும்னு சொல்லலாம். ஆனா டெய்லி வந்துட்டே இருக்குங்க. மீட்டிங் போட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்காருங்க ஆதவ அர்ஜுனாவும் சிடி நிர்மல்குமாரும். டிஆர் பாலு ஒரு மேடையில சொல்றாரு, செக்கத்திக்காரன்னா 4 பேரை கொண்டுட்டு வரணும் அப்படின்றாரு. யாரு சொல்றது? இல்ல அது இது பாத்தீங்களா அந்த ஒரு அந்த அந்த ஃபுல் வீடியோ பாத்தீங்களா? இந்த 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 ஸ்கிரிப்ட் ஃபார்மட்லயே வராதுங்க. திரும்பி ரொம்ப 2 பேர் இல்லங்க. நான் டிஆர்பி ராஜா எல்லாம் விட்டுருங்க. இல்ல அது நான் கூட நம்பிட்டு போய் பார்த்தேன். அதுக்கு ஃபுல் விளக்கம் இருக்கு. அது ஏன் அத சொன்னாரு, என்ன பண்ணாருன்னு. அதெல்லாம் விட்டுருங்க. நான் 2 இடத்துல தான் கேட்கிறேன். பூ முடிந்தவனை புறந்தள்ளி அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தினவர் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர். 1000 பேர் அப்படிதான் அன்பானந்தம் மாதிரி 1000 பேர் பேசுவான். கைது பண்ணிட முடியுமான்னு கேட்கறது அமைப்பு செயலாளர். அன்பானந்தம் பேசுனது தப்பு. ஆனா கைது நடவடிக்கை அதீதமானதுன்னு அவர் சொல்லல. இல்ல நான் குறுக்கல வரேன் ஒரு நிமிஷம், தப்பா நினைச்சுக்காதீங்க. நிர்வா தோழர், இங்க நாங்க மேல இருக்கிறது இது விசிகா. இங்க டிவிகே வந்து வேணா விசிகா கம்பேர் பண்ணி பேசுவோம். அவங்க பேசின விஷயங்களுக்கு நான் சொன்னேன். இப்ப இல்ல அதுக்கான ரிட்டாலியேஷன் தான் இந்த ஃபார்மட்டை கொண்டு வந்தது யாருன்றதுக்காண்டி சொன்னேன். இல்ல விசிகா ஸ்பேஸ டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. இல்ல டிஸ்டர்ப் பண்ணல சாரி எல்லாம் கேட்க வேணாம். நான் என்ன கேக்குறேன்னா அங்க விட்டுருங்க. விசிகா தோழர்கள்ல யாரு திமுக அபியூஸ் பண்ணிருக்கா? ஆனா திமுகவை நீங்க எவ்வளவு அபியூஸ் பண்ணிருக்கீங்க? தலைவர்களே நான் கேக்குறேன். ஆராசா கொடுத்து எங்க தலைவர் பெருந்தன்மையா சரி ஓகே அவர் வந்து ஏதோ சொல்லிட்டு போற கடந்துதான் போனாரு. நீங்க நினைச்சிருந்தா அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா தமிழ்நாடே வேற மாதிரி இருக்கும். அன்னைக்கு போராட்டம் நடந்ததுல மண்டை உடைச்சிட்டு ஸ்பைடர்மேன் ஃபைட் எல்லாம் போட்டாங்க பாருங்க. எஸ்கே யார் பேசுறான்னு தெரியல. அவர் பேசிட்டு இருக்காரு. நீங்க வாட்ட அன்மியூட் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா யாருக்கும் ஒண்ணும் புரியாது. யாரு பேசுனா? யாரும் பேசலையா? அதுல பேசினாங்க. ப்ளூ ரெட் தோழர் பேசிட்டு இருந்தாரு.
தோழர் எஸ்கே நான் முடிச்சோன்னு நீங்க பேசுங்க தோழர். அதுதான் மினர்வா சொல்றேன் நான் விசிக்க நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு சொல்ல டிவிக்கே அது வந்து நீங்க உங்களுக்குள்ள பேசுவீங்க. ஆனா இங்க நாங்க விசிக்காவே சொல்றோம், எங்களுக்கும் திமுக எந்த பிரச்சனையும் இல்லைங்க. டெய்லி எழுதுறானுங்க, சோப்பாவில் ஒண்ணு எழுதுறானுங்க. இப்ப அந்த தானோஸ் வந்து கீழே கவிதா, நான் பேர்ல சொல்லுவேன் கவிதான்னு போட்டு போறான். இது வந்து இவங்களோட ஃபார்மேட்டே. நீங்க கேக்குறீங்கல்ல ஏன் எல்லாரையும் சேர்த்து பேசுறீங்கன்னா, 100ல 90 பேர் அப்படி இருக்கான். நீங்க வேணா இங்கே உட்காந்துருக்கோம், ஒரு 10 ஐடி பேர் சொல்லுங்க இங்க வந்து திமுகல இவங்க கரெக்டா பேசுவாங்க, அபியூஸ் பண்ணாம பேசுவாங்கன்னு ஒரு 10 ஐடி இங்க சொல்லுங்க. நான் பர்சனலா நான் சொல்றேன், இந்த ஸ்டேட்மெண்ட் நான் மாத்திக்கிறேன். நான் 100ல 10 ஐடி கேட்கறேன் இந்த 10 ட்விட்டர்ல ஐடியில எங்க எந்த சைடுமே ஒரு ஐடி கூட சொல்ல முடியாது, இன்க்ளூடிங் மீ. நம்ம 4 சைட்லயுமே யாரையுமே சொல்ல முடியாது. என்ன தெரியுமா பண்ணுவாங்க, என்னைக்கோ இருக்கிற ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை இல்ல ஒரு ரெக்கார்டிங்க எடுத்துட்டு வந்து போடுவாங்க. அப்படிதான் இங்க ட்விட்டர் வந்து அப்ப அந்த ஓடிட்டு இருக்கு. டாபிக் irrelevant. அதான் அப்ப அந்த டாபிக் irrelevant. நாங்க அதுதான் ஏன் மொத்தமா நானும் சொல்றேன். பேசுறோம்ன்றது ஏதோ சொல்றேன். ஒரு பைத்தியக்கார 4 பேர்னால எங்களை மொத்தமா பிராண்ட் பண்ணி இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். என்னால உறுதியா சொல்ல முடியும், திமுகல நாங்க சொல்ற ஹேண்டில்ஸ், நாங்க வைக்கிற கிளைம், சிபிஎம் சிபிஐ விசிகா தோழர்கள் பேசுறது இல்ல, எனக்கு கூட பழகுற தோழர்கள் பேசுறது இல்ல. நான் இன்னும் உறுதியா என்னால சொல்ல முடியும், நாங்க அந்த டோன்ஸை யூஸ் பண்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்க அரசியலா தான் பேசுறோம். நாங்க என்ன கேட்கறோம், அரசியலா பேசினா நீங்க எப்படி வந்து ஒரு தலைவரை வந்து கிரிட்டிக் பண்ணிக்கிறீங்க? என்ன தப்பு தோலை? என் டீல எடுத்துக்கோங்க தோலை, என் டீல் எடுங்க. நான் வந்து கொத்தடிமேன்னு பயன்படுத்துறேன், நான் வந்து அறிவாலயம்னு பயன்படுத்தியிருக்கேன். நான் என்னைக்காவது பிலோ த பெல்ட்ல போய் நான் பேசியிருக்கேன்னா? எஸ், நான் ட்ரிகர் பண்றேன். ஏன் ட்ரிகர் பண்றேன்னா, நான் பாக்குறேன், என் ட்வீட்ஸை பாக்குறேன், அவங்க அவ்வளோ வசை, அவ்வளோ சொற்கள், அவ்வளோ அசிங்கமா இருக்கு. அப்ப நான் எனக்கு ஒரு பிலோ பெல்ட்ல அவனை போய் நான் வந்து அவன் நோகணும் மாதிரி பேசணுமா? எஸ், நோகணும் மாதிரி பேசுவேன். அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல, அந்த லிமிட்டேஷன் தாண்ட மாட்டோம் நாங்க. நீங்க சொல்லுங்க அந்த மாதிரி தாண்டாம ஆட்களை. அப்படி தாண்டறது இங்க மினர்வா தோழர் ஒரு கொஞ்சம் நிமிஷம் பேர் வெயிட் பண்ணுங்க இருக்காங்க. தோழர் ஒரு நிமிஷம். ப்ளூ ரெட் தோழர் பேசி முடிச்சுட்டு அப்புறம் நீங்க பேசுங்க. ப்ளூ ரெட் தோழர் பேசுங்க தோழர். அவர் உங்களால எல்லாரையும் ஸ்பீக்கர் ஆட் பண்ண முடியுதா? ரிக்வெஸ்ட் இல்லைங்க இல்ல தோழர் இல்ல, நான் மத்தவங்க இவ்வளவு time சொன்னா ஒரே நிமிஷம், கோவோஸ்ல நான் காமிச்சிடறேன், ஆனா கோவோஸ்ல இல்லையா என்னால ஏத்த முடியாது. ஓகே டன். ப்ளூ ரெட் தோழர் பேசிருங்க. உதய அண்ணா ஒரு இடத்துல சொல்றாங்க, நாங்க ஆதரவு தான் கொடுக்கணும், போய் அமைச்சர் சீட்ல உட்காந்துக்கிட்டா கேட்ட வார்த்தை இருக்குது. அது இந்த மாதிரி ஒரு தலைவர் பேசக்கூடாது, அவருடைய தொண்டர். மியூட்ல போயிட்டீங்க எல்லாரும், பேசினா ஒன்னா பேச. பேசிட்டு இருக்காங்க, கனெக்டிங் போயிட்டாரு. இது அவர் நான் எல்மன்சோக்கு இது கொடுத்துருங்களேன். நான் போட்டுறேன். கொடுக்குறேன். இல்ல நோ ப்ராப்ளம். இல்ல, நான் நீங்க பேசுங்க. உதயா நான் பேசுறதுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு நான் கீழே போறேன். வேற யாருக்காவது ஸ்பீக்கர் கொடுங்க. இல்ல, விசிகாவை பொறுத்த வரைக்கும் எனக்குமே ஒரு ஒரு சின்ன கோவம் இல்ல, ஒரு பெரிய கோவமே இருக்கு. அது வந்து அவரே வந்து திருமாவளவனே வந்து பல வாட்டி அவரே சொல்றாரு. ஒரு வாட்டி வேற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து அது ஒரு பிரச்சனையாச்சு. திரும்ப அவர் வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு பெரிய ஒரு எல்லாரும் எதிர்பார்த்த டைம்ல எங்களுக்கு ஃபேவரா நடந்ததே இல்ல, அது நடக்கல அப்படின்னு எங்களுக்கு பாசிட்டிவாவும் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரே தான் சொன்னாரு, நாங்க வந்து போய் கொடுக்க போறோம்னு சொல்லி அலையன்ஸ்ல போட்டுமான்னு கேட்டதுக்கு எல்லாம் கேட்டுட்டு தான் போனோம், அவங்களோட சம்பந்தத்துல தான் போனோம், எல்லாமே பண்ணோம். ஆனா அமைச்சரவை வந்து போறோன்றப்ப நான் அவர்கிட்ட சொல்லலைன்றதையும் அவர் தான் சொல்றாரு. ஸோ அந்த கோவத்தோட வெளிப்பாடு வந்து இந்த சைடு இருக்கதான் செய்யுது. நான் வந்து போய் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, எனக்குமே கோவம் இருக்கதான் செய்யுது. நான் எதிர்பார்த்தது அங்க போய் வந்து சரி இந்த கவர்னர் ஆட்சியை விடாம போறாரு, பிளஸ் இவர் இருக்கிறனால ஒரு தைரியம் இருக்கும், இவர் அந்த மாதிரி எதுவும் தப்பா போக விட்டுற மாட்டாரு, அவங்க கையை கட்டி போடுவாருன்னு நினைச்சோம். அப்புறம் அமைச்சரவை போறப்ப அவரே தான் சொன்னாரு ஓப்பனா, நான் சொல்லல, டிஎம்கே கிட்ட சொல்லலைன்னாரு. அப்புறம் எனக்கு புரியுது இப்போ என்ன சொல்றாரு, நான் எதுக்கு சொல்லணும், நாங்க எதுக்கு உங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்கணும், நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே நாங்க நடக்கணுமா அப்படின்னு அவரே தான் திரும்ப இன்னொரு ஒரு இதுல சொல்றாரு. இப்படி ஒரு மாதிரி மாறி மாறி இருக்கிறப்ப கோவம் வரதான் தலைவர் முடிவெடுக்கணும். இன்னொரு கட்சி வந்து சொல்றத கேட்கணும். கரெக்ட் தான். ப்ளூ ரெட் இருங்க, அவங்க பேசிட்டோம், அது நல்ல பாயிண்ட் தான், அதுக்கு நம்ம கிளியர் பண்ணிடலாம். அது எனக்கு புரியுதுங்க. நான் இப்போ ரீசெண்டா கூட ஒரு விசிகால போய் போறேன், நீங்க மட்டும் எப்ப பார்த்தாலும் என்ன பியூரிட்டி டெஸ்ட் நிரூபிக்கணுமா என்ன? நீங்க வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க வாய்ஸ் இவ்வளவு தூரம் மேல வந்து கேக்குது, உங்களுக்கு என்ன பவருக்கு என்ன வரணுமோ அந்த ஸ்டாண்ட்ல நான் இப்பவும் இருக்கேன். எனக்கு கோவம் வருமா, நான் வந்து திடீர்னு ஒரு டிசப்பாயிண்டா தான் நான் ட்வீட் போடுவேன். ஆனா என் மனசுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு இப்படி போனா தான் அவங்க வாய்ஸ் கேட்கணும்னு தோணுதா? இப்படி பண்ணா தான் அந்த பவர் பாலிடிக்ஸ்ல மேல வந்து நீங்க நெனச்சத செய்ய முடியும் உங்க கம்யூனிட்டிக்குன்னு தோணுதா? தாராளமா பண்ணுங்க. போங்க, வைங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்டின்னுவேன். ஆனா, என்னைக்கு இப்ப இந்த ஆணவ கொலை அப்ப முதல்வரோ, இல்ல டிவிகே கவர்மெண்ட்டோ சைலன்ட்டா இருக்கிறப்ப, அடுத்த நிமிஷம் அங்கருந்து வெளில வருவாரு, இல்ல ஒரு பிரச்சனை பண்ணுவாரு அப்டின்னும் நான் எதிர்பார்த்தேன். அது நடக்கல. தோழர் மொத கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது அவர் 9ஆம் தேதி தான் நான் என்னோட முடிவை சொல்வேன்னு சொல்லிட்டாரு. என்னன்னா உயர்மட்ட குழு ஒண்ணு இருக்கு. அந்த உயர்மட்ட குழு வந்து எல்லாரும் நகராய்வு பண்ணிட்டு தான் என் முடிவை சொல்வேன்னு சொல்லிட்டாரு. அவர் எந்த இடத்துலயுமே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, கொடுக்க போறேன்னு சொல்லல. சோ அந்த பாயிண்ட் நான் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடுறேன். 2வது பாயிண்ட் லாஸ்ட் தொடர்ல வேற யாராவது சொல்லுங்க. கேக்குதா? அவர்னா ஆ, கேக்குதா? நீங்க பேச டேனியல். சரி, நீங்களே டேனி நான் பேசுறேன். கேக்குதா? தோழர் சொன்னாங்க சில விஷயங்கள் வந்து அது எங்களுக்கு வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணாங்க. ஏன்னா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வந்து தமிழ்நாட்டுல திமுக தான் தலைமை வகிச்சாங்க. அவங்க தலைமையில தான் வந்து இடதுசாரிகளும், விடுதலை சிறுத்தைகளும், இன்னும் இருக்கிற இயக்கங்களும் வந்து பங்கெடுத்தோம். அவங்க கிட்ட வந்து அவங்களோட தலைமையில நாங்க பங்கெடுத்தோம். அந்த கூட்டணி வந்து ஒரு தோல்வியை சந்திச்சிடுச்சு. இங்க ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் தமிழ்நாட்டுல உருவாகுது. ஒரு கட்சிக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்கல. ஆனா கிட்டத்தட்ட வந்து பெரும்பான்மைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு கொஞ்சம் சீட்டுகள் தேவைப்படுற ஒரு சூழல்ல வந்து அவங்கள ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து ஜனநாயக அமைப்புகளா இடதுசாரிகளுக்கும், விடுதலை சிறுத்தைகளுக்கும் அந்த நேரத்துல இருக்கு. ஏன்னா நாங்க ஆதரிக்கல அப்படின்னா அந்த இடத்துல வந்து கவர்னர் ஆட்சி கண்டிப்பா நடைபெறும். கவர்னர் ஆட்சின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டுடைய ரூலிங் எல்லாமே மத்திய அரசு கையில போயிடும். மத்திய அரசு கிட்ட ஒன்றியத்துக்கிட்ட போறது வந்து விசிகாவும் விரும்பல, இடதுசாரிகளும் விரும்பல. இந்த நெருக்கடியில நாங்க போயிட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி நாங்க ஆதரவு தரோம் அப்படிங்கிறது வந்து ஒரு தார்மீக ஜனநாயக கடமை. ஏன்னா ஒரு கூட்டணிக்குள்ள நாங்க இருக்கிறோம் அப்படின்னா அந்த கூட்டணிக்கு வந்து நீங்க தான் தலைமை வகிச்சீங்க, இந்த மாதிரி நாங்க சப்போர்ட் பண்ணலாம்னு இருக்கிறோம். ஏன்னா நாங்க சப்போர்ட் பண்ணலன்னா அந்த ஆட்சி வந்து மேபி அமையாம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு 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 அடிப்படை ஜனநாயகவாதியா தான் அந்த இயக்கங்கள்லாம் வந்து அந்த நேரத்துல பங்கெடுத்தோம். இன்னொன்னு அதுக்கப்புறம் நாங்க வந்து ஆதரவு தான் கொடுக்க சொன்னோம், அமைச்சரவையில பங்கெடுக்க சொல்ல அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் வந்து சனாதனம். அது வந்து மிகப்பெரிய பண்ணையார்த்தனம். அது எங்களால ஏன்னா வந்து எங்க கட்சி அது. நாங்க வந்து ஆட்சியில வந்து பங்கெடுக்கணுமா, பங்கெடுக்க கூடாதா அப்படிங்கிற முடிவு பண்ற சுதந்திரம் வந்து எங்களுக்கு தான் உண்டு. கடந்த காலங்கள்ல வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட அமைச்சரவையில வந்து மத்திய அரசுல பங்கெடுக்கும்போது இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் கலந்து ஆலோசிச்சுட்டு நம்ம பங்கெடுக்கலாமா வேணாமான்னு ஒரு டிஸ்கஸ் வந்து திமுக பண்ணது கிடையாது. சரிங்களா? அதனால வந்து விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியில பங்கெடுக்கணும் அப்படிங்கிறது விசிகாவுடைய நிலைப்பாடு. அது எங்க கட்சி நாங்களே சுதந்திரமா எடுக்க முடியும். இடதுசாரிகள் வந்து வெளியில இருந்து ஆதரவு நாங்க தரோம் அப்படின்னு சொல்றது இடதுசாரிகளுடைய நிலைப்பாடு. அதுல வந்து நம்ம திமுக வந்து நீங்க கேட்கணும் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய தப்பு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க அனுப்பி வச்சோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு. ஏன்னா எங்களுடைய வாக்குகள் வந்து திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. திமுகவுடைய வாக்குகள் வந்து எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. கம்யூனிஸ்டுகளுடைய வாக்குகள் டெல்டால அப்படியே திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அப்போ ஒவ்வொரு கட்சிகளுடைய வாக்குகள் வந்து திமுகவுக்கும் போயிருக்கு, திமுக வாக்கு எனக்கும் வந்திருக்கு. இப்ப என்ன இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, நாங்க தான் மொத்தத்தையும் முடிவு பண்ணணும்.